சேலத்திலிருந்து ஆத்தூர் செல்லும் தனியார் பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனருடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாபு இணைப்பில் இணைகிறார். பாபு, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பவித்ரா, அதாவது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் தினசரி ஒரு 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், அதாவது அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், கல்லூரிகளுக்கு உள்ளிட்டவர்கள் வாழப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் மற்றும் ஆத்தூர் செல்வதற்காக பொதுமக்கள் இருக்கின்றனர். இந்நிலையில் வாழப்பாடி பகுதியில் கடந்த 6 மாத காலமாக, அதாவது வாழப்பாடியின் பிரதான சாலையில் ரயில்வே கேட் அமைந்துள்ளது. அப்பகுதியில் தற்போது மேம்பால பணிகள் 6 மாதமாக நடைபெற்று வருவதால் தற்காலிகமாக பேருந்து செல்வதற்கான மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டு பேருந்துகள் அவ்வழியாக சென்று வருகின்றன. இந்நிலையில் அனைத்து அரசு பேருந்துகளும் தற்போது வாழப்பாடி நகர பகுதிக்குள் சென்று வருவது வழக்கமாக இருந்த நிலையில் சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆத்தூர் செல்லும் தனியார் பேருந்துகள் வாழப்பாடிக்கு வராமல், அதாவது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புறவழிச்சாலைக்கு பொதுமக்களை இறக்கி விடுவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாக்கி வருகின்றனர். இந்நிலையில் சேலம் பேருந்து நிலையத்தில் வாழப்பாடி செல்வதற்காக காத்திருந்த பேருந்து பயணிகள் தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் வாழப்பாடியில் இறங்க வேண்டும் என தெரிவித்த நிலையில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரும் பொதுமக்களிடையே கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சி நம்ம வைரலாகிறது. அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பேருந்து நடத்துனர் ஓட்டுநர் வாழப்பாடி பேருந்து நிலைய பகுதிக்குள் பேருந்து வராது, அதாவது சேலம் சென்னை புறவழிச்சாலையில் மட்டுமே இறக்கி விடப்படும் என அவர்கள் பொது பேருந்து பயணிகளை மிகவும், அதாவது எப்படி பாத்தீங்கன்னா கடினமான தன்மையில் பேசுகின்ற வீடியோ தற்போது வைரலாகிறது. மேலும் இது குறித்து பயணிகள் இது குறித்த துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தனியார் பேருந்துகள் வாழப்பாடி பேருந்து நிலைய பகுதியில் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது சமூக வலைதளங்கள் தற்போது இந்த பேருந்து ஓட்டு நடத்துனர் பேருந்து பயணிகளிடம் தகாத வார்த்தையில் பேசி நடந்து கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாபு.